வணக்கம் நண்பர்களே. ஒரு திரைப்பட இயக்குனர், ஒரு நடிகர், ஒரு சிந்தனையாளர். தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு தனி பாதையை உருவாக்கியவர் பார்த்திபன். அதே மாதிரி தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தின் அடையாளமாக இன்று பார்க்கப்படும் பெயர் விஜய். இந்த ரெண்டு நபர்களும் நேருக்கு நேர் சந்தித்தால் என்ன நடக்கும்? வழக்கமான வாழ்த்துகள் மட்டுமா, அல்லது தமிழகத்தின் எதிர்காலத்தை பற்றிய விவாதமா? இன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் ஒரு தகவல் தான். விஜயை நேரில் சந்தித்த பார்த்திபன் அவரிடம் கூறிய ஒரு ஆலோசனை. அது என்னன்னு தெரியுங்களா? டாஸ்மாக் கடைகளை சுடுகாடு அருகே மாற்றுங்க அப்படின்னு. கேட்கும்போது நகைச்சுவையாக தான் இருக்கும், ஆனால் அதன் பின்னால் மிகப்பெரிய உளவியல் சிந்தனை இருக்கிறதுன்னு பார்த்திபன் சொல்லியிருக்கிறாரு. அது என்ன, அதுக்கு விஜய் என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு, இந்த யோசனை நடைமுறைக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஜய் மற்றும் பார்த்திபன் சந்திப்பு. ஒரு தலைவரின் உண்மையான குணம் என்ன அப்படின்னா, அவர் பேசும் மேடையில் தெரியாது, அவர் தனிப்பட்ட சந்திப்பில் எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறதுல தான் தெரியும். அப்படி தான் தனது அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறாரு பார்த்திபன். புகைப்படம் எடுக்கும் நேரத்தில் உங்கள் தோள் மீது கை வைத்துக் கொள்ளலாமா என்று விஜய் கேட்டாராம். அதை கேட்டதும் பார்த்திபன் ஆச்சரியம் அடைந்தார். ஏன்னா, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் அனுமதி கேட்கிறார். இது சாதாரண விஷயமல்ல. அதுக்குள் இருக்கும் பணிவு தான் மக்களை ஈர்க்கும். பார்த்திபன் சொல்லியிருக்காரு. அவர் பதில் சொல்லும் முன்பே விஜய் அவரது கையை எடுத்து தனது தோள் மீது போட்டுக்கிட்டார் அப்படின்ட்டு. இந்த ஒரு நிகழ்வு விஜயின் மனித நேயத்தை காட்டுகிறது என்று பலரும் கருத்து தெரிவிக்கிறாங்க. 15 நிமிஷம் சந்திப்பில் என்ன பேசினார்? 15 நிமிஷம் என்பது சாதாரண நேரம். ஆனால் 2 சிந்தனையாளர்கள் பேசும்போது 15 நிமிஷம் கூட வரலாறு படைக்கக்கூடிய நேரமாக மாறிடும். அரசியல், மனிதாபிமானம், குடும்பம், சமூக மாற்றம் என பல விஷயங்கள் குறித்து அவர்கள் விவாதித்ததா பார்த்திபன் சொல்லியிருக்கிறாரு. இதில் தான் மிகவும் பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, டாஸ்மாக் பற்றிய ஆலோசனை. தமிழகத்தில் மதுபான விற்பனை குறித்து பல ஆண்டுகளாக விவாதம் நடைபெற்றிருக்கு. ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை முழுமையாக மூட வேணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரசுக்கு கிடைக்கும் வருவாய் குறைந்து விடும் அப்படிங்கிற வாதமும் இருக்குது. இதுக்கு நடுவே பார்த்திபன் ஒரு வித்தியாசமான யோசனையை முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, மது கடையை ஊருக்குள்ளே வைக்க வேண்டாம், சுடுகாடு அருகே மாட்டுங்கள். முதல்ல கேட்கும்போது நகைச்சுவையாக இருக்கலாம், ஆனால் அதன் பின்னால் இருக்கும் உளவியல் காரணம் கவனிக்க வேண்டியது. ஒரு மனிதன் மது வாங்க செல்கிறான், அவன் செல்லும் இடம் சுடுகாடு. அங்கு என்ன தெரியும்? எரியும் சிதைகள், அமைதியான மையானம், வாழ்க்கையின் இறுதி உண்மை, மரணம். அந்த சூழல் ஒரு மனிதனின் மனதில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான யோசனையாக இருக்கும். நாம் போகும் பாதை சரியா, என் குடும்பம் என்ன ஆகும், என் வாழ்க்கை எங்கே செல்கிறது அப்படிங்கிற கேள்வி கூட வரலாம். இதைத்தான் பார்த்திபன் உளவியல் ரீதியாக சொல்லியிருக்கிறாரு. இந்த யோசனை நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னா, இப்போது மிகப்பெரிய கேள்வி இதுதான். சட்ட ரீதியாக, நிர்வாக ரீதியாக பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறது தனி விவாதம். ஆனால் ஒரு சமூக பிரச்சனைக்கு புதிய கோணத்தில் சிந்திக்க வச்சிருக்கிறார் பார்த்திபன். அதுதான் இந்த ஆலோசனையுடைய வெற்றி. பல கிராமங்கள்லையும் நகரங்கள்லையும் டாஸ்மாக் கடைகள் அதிகம் பாதிக்கப்படுது. குடும்ப சண்டைகள், பொருளாதார இழப்புகள், அதுக்கப்புறமேட்டோம்னா குழந்தைகளின் எதிர்கால பாதிப்புகள், இவை அனைத்தும் மதுவுடன் தொடர்புடையதாக பல ஆய்வுகள் சொல்லுது. அதனால் ஊருக்குள் இருக்கும் ஒரு கடையை விட ஒதுக்குப்புறம் சென்றாங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் குறையலாம் அப்படின்னு ஆதரவாளர் சொல்கிறாங்க. பார்த்திபன் என்ன சொல்லியிருக்கப்படி இந்த ஆலோசனையை கேட்ட விஜய் சிரித்தாராம். ஆனால் அதை வெறும் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளாமல் சிந்திக்கிறேன் என்று கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரு தலைவரின் முக்கிய குணம் கேட்பது. அந்த குணத்தை விஜய் வெளிப்படுத்தியுள்ளார் என்று பலரும் பாராட்டியிருக்கிறாங்க. நண்பர்களே, சுடுகாடு அருகே டாஸ்மாக் வைப்பது சரியா தவறு என்பது விவாதிக்கப்படலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, சமூக பிரச்சனை புதிய கோணத்தில் சிந்திக்க வைப்பதே பெரிய மாற்றத்தின் தொடக்கம். அந்த வகையில் பார்த்திபன் இந்த ஆலோசனை இன்று தமிழகம் முழுவதும் பேசப்படும் விவாதமாக மாறியிருக்கு. இந்த யோசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டாஸ்மாக் கடைகளை சுடுகாடு அருகே மாற்றினால் குடிப்பவர்கள் குறைவார்களா, அல்லது இதுவரும் நகைச்சுவையான ஆலோசனையாக? உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இது போன்ற அரசியல், சமூக மற்றும் வைரல் செய்திகளை ஆழமாக தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.